இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சைமன் ஸ்டாக்கிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. அனைவரும் எப்படியாயிருக்கிறீர்கள்? பிள்ளைகள் எல்லாம் விடுமுறை நாட்களில் இருப்பார்கள். கூடி குடும்பமாய் ஜெபிக்கிறீர்களா? இது மே மாதம் அல்லவா? நம் தேவதாயின் வணக்க மாதம். இந்த மாதத்தில் ஜெபமாலையை செய்து அன்னை மரியிடம் மனமாற ஒப்பு கொடுத்து வர அன்னையின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இயேசு ஆவியானவர் வழியாக உணர்த்தி உங்களோடு பேச விரும்பும் இன்றைய நாளின் வசனம் என்னவென்றால், அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் என்கிறார் இயேசு. இதில் ஆண்டவர் 2 வார்த்தைகளை அடிக்கோடிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி கூறுகிறார். அவை யாவை என்றால், ஏற்ற காலத்தில் விரைவில் செய்து முடிப்பேன் என்ற இந்த 2 வார்த்தைகள்தான். ஆம் நண்பர்களே, உங்களின் ஏற்ற காலம் நிச்சயமாய் வரப்போகிறது. உங்களை கொண்டு பலத்த காரியங்களை இயேசு செய்ய போகிறார். அதுவும் விரைவில் செய்ய போகிறார். ரொம்ப ஃபாஸ்டாக உங்களை கொண்டு அல்லது உங்கள் மூலமாக செய்ய போகிறார். எனவே இயேசுவிடம் உங்களையும் உங்கள் திறமைகளை, பயங்களை, ஆசைகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை, உங்கள் குடும்பத்தை, வேலையை அர்ப்பணித்து விடுங்கள். நீங்கள் அவருக்கான வழிகளை திறக்கும் போது மட்டுமே இயேசு உங்கள் உள்ளத்திற்குள்ளே வந்து நீங்கள் நினையாத அரும் பெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். உங்களை பற்றி நீங்கள் இன்றைய வசனத்தில் கூறியிருப்பது போல நினைத்து கொண்டு இருக்கலாம். சிறியவன் என்றும் அற்பமானவர் என்றும் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை இப்படியான சிறியவரும் அற்பரும் தான். அவர்களை கொண்டுதான் ஒன்றுமே தெரியவில்லை, பிறரால் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களை வைத்துதான் இயேசு பலமான, அதிசயமான, இது எப்படி ஆகுமோ என்பன போன்ற விஷயங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். இயேசுவால் முடியும். சிறியவர் 1000 பெருகுவார்களாம், 1000 மடங்கு ஆசிர்வதிப்பாராம். இன்று அற்பமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆற்றல் மிகு மக்களாக, பலத்த ஜாதியாக மாற்றுவாராம். ஆகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், மனமாற நன்றி இயேசுவே என்று இந்த நொடி கூறுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இன்றைய வசனத்தின்படி எங்களை சின்னவர்களாக, சிறியவர்களாக, ஏளனமாக பார்க்கப்படுகிறவர்களை நீர் சரியான நேரத்தில் ஆற்றல் தந்து பெருக செய்ய போவதற்காக நன்றி இயேசுவே. அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.